திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடையும் மற்றதையும் அதாவது விளக்கேற்றல விடலைன்றார். வழக்கமாக விளக்கேற்றுகிற இடத்தில் விளக்கு ஏற்றப்பட்டது, பக்தர்கள் கொண்டாடினார்கள். சந்தனக்கூடும் வழக்கமாக ஏற்றுற இடத்துக்கு அவங்க போனாங்க, அதனால் அது எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவர் சொல்கிறது மாதிரி இது திமுக ஆட்சி மட்டும் பண்ணல, செல்வி ஜெயலலிதா காலத்தில் போட்ட அஃபிடவிட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கட்டும். நண்பர் ரொம்ப வருத்தமாக சொன்னார், இந்த திமுக காரங்க தொடர்ந்து கோயிலை திங்கிறாங்கன்னு. ஆனால் பொதுவாக நான்லாம் சின்ன பிள்ளையில் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம்னு. திருவண்ணாமலை நகர் அம்மன் அம்மாள் மடம் 30 கோடி ரூபா சொத்து. அதை ஆக்கிரமித்து வச்சிருந்த ஆளு பேர் சங்கர், பிஜேபிக்காரர், PS சங்கர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத திருக்கோயிலிடம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் 112 சதுரடி ஆக்கிரமித்து வச்சிருந்தவர் சூரியநாராயணன். அப்புறம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத திருக்கோயிலிடம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை 1399 சதுரடி 1.5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது ஸ்ரீகண்டன். அவரு திமுகவை இந்த திமுகவை சேர்ந்தது இல்ல சார். HRNC திமுகவை சேர்ந்தது இல்ல சார். அது திமுகவோட பாடி இல்ல சார். HRNC திமுகவோட பாடி இல்ல. திமுகவோட பாடி இல்ல. அரசு துறை டென்ஷன் ஆகாதீங்க. ஆக்ஷன் எடுக்காம ஏன் இருக்காங்க? வெரி குட் நியாயமானவர்னு பார்த்தா செலக்டிவா படிக்கிறீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், வேதாரண்யம் கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு அதோட உப்பளங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நேரம் குறைவா இருக்கு, அவர் நிறைவு செஞ்சிருக்கு. இல்ல நேரம் இல்ல, மற்ற அதையும் பேச அவருக்கான நேரம் அது கொடுத்துருவோம். அவர் பேச முடியும். அதாவது திமுக அரசாங்கம் தான் இதை ரெட்ரைவ் பண்ணியிருக்கு. அது ரெட்ரைவ் பண்ண பிறகு தான் யார் கையில் இருந்ததுன்னு தெரிஞ்சது. அது 1.5 கோடி ஸ்ரீகண்டன் இந்து மகாசபா. கன்னியாகுமரி கோதேஸ்வரம் பத்ரகாளியம்மன் திருக்கோயில் அது 25 லட்சம் சேவா பாரதி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அதை திரும்ப எடுத்துட்டாங்க. கன்னியாகுமரி வெள்ளிமலை பாலசுப்ரமணியம் கோயில் 1500 சதுர அடி 10 லட்சம் ரூபா ஆலய முன்னேற்ற சங்கம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் அகஸ்தீஸ்வரம் ஒரே ஒரு வேதாந்தம் இசோ இந்து பரிஷத்து. ஒரு பெரிய ஒன்றுக்கு கடலூர் பன்ருட்டி நகர் குருலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை 1.8 ஏக்கர் 100 கோடி சொத்து அபகரிச்சவர் பேர் ராமச்சந்திரன், பாஜகவில் பொறுப்பில் இருக்கவர். நீங்க சிவன் சொத்து குலநாசம்னு மற்றவன் நம்பலைன்னா பரவாயில்ல, குலநாசம் சொல்லிட்டு கோயில் சொத்தை நாசம் பண்ற ஆட்களாக நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கேரளாவில் அந்த கவர்னர் லோக் பவன் ஆட்கள்லாம் 25ஆம் தேதி வரணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க உங்க தலைப்பே நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன் தப்புன்னு சொல்லுவேன்னா, அரவணைப்பது யாரு? இவங்க அரவணைச்சதா ஒரே ஒன்று எங்கேயாவது ஒன்று சொல்லுங்க சார்.